ஹாய்ங்க. சண்டே மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவ்குட்டிக்கு, மாமாக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேத்துக்குமே சளி, இருமல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹஸ்பண்ட் காலையிலேயே போயிட்டு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. குழம்பு வச்சுட்டு அத்தை வந்து நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அத்தைக்கு பிராய்லரில் வந்துட்டு கிரேவி செஞ்சுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறது எல்லாமே அத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து குழம்புக்கு வணக்கி எடுத்து அரைச்சி ஊற்றி வச்சுட்டேன். நல்லா சுருக்குன்னு வச்சுருந்தேன், மிளகெல்லாம் நிறையா போட்டு. அதுக்கப்புறம் கிரேவி மட்டும் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயமெல்லாம் நிறையா போட்டு, சின்ன வெங்காயம், வர மிளகாயும் போட்டு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு, கொஞ்சம் அரைச்ச மசாலாவும் போட்டு கிரேவியாட்ட வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பு விட கிரேவி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சண்டேவோ சாட்டர்டேவோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அண்ணனா வருவாங்க. இவர் வந்து தேவ்குட்டியோட விக்கி மாமா. அவருக்கு வந்து இவங்கள ரொம்ப பிடிக்கும். விக்கி மாமா காலையிலயே டல்லாக இருந்தார். விக்கி மாமா வருவாங்கன்னு சொன்னதே செம ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு விக்கி மாமாவுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். கூட்டிகிட்டு போய் அவரோட கார்டனு, மாட்டு வண்டியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் போகும்போது பாருங்கள், அவர் விடவே மாட்டேங்கிறாரு. கிளம்புறேன்னு சொன்னதையும் காலை பிடிச்சிட்டு வேண்டான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்களும் ஈவினிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சந்தைக்கு, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து சண்டே தான் எப்போவுமே சந்தை இருக்கும். ஒரு 5 ஓ கிளாக் மாதிரி போய் நானும் அத்தையும் சந்தையில் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். கொத்தமல்லி தலையோட தண்டை மட்டும் கொண்டு வந்து குருவிக்கு போட்டு